இன்றைய சிந்தனை. பொதுவாக நமது வாழ்வு நமக்கு இறைவனால் கொடுக்கப்பட்ட ஒரு அற்புதமான வரம். இந்த வாழ்வியலிலே நாங்கள் பிறப்பும் எமது வாழ்வு முடிகின்ற இறப்பும் இடைப்பட்டது எங்களுடைய வாழ்க்கை. நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், செயல்பட்டு கொண்டிருக்கிறோம், செய்து கொண்டிருக்கின்றோம். நமக்கு இறைவன் தந்த அந்த வாழ்வியலிலே நமக்கென்று சில கடமைகளை தந்திருக்கிறார்கள். அந்த கடமைகளை நாங்கள் சரிவரச் செய்ய வேண்டும். எங்களுடைய கடமைகளிலே இடையூறுகள் வரும், அந்த கடமைகளை சரியாக செய்ய முடியாமல் துன்பங்கள் வரும். இதையெல்லாம் தாண்டி நமது கடமைகளை நாங்கள் செய்ய வேண்டும். நமக்கானவற்றை சரியாக செய்து கொண்டிருக்கின்ற பொழுது அதிலே ஒரு அறம் இருக்கும். நாங்கள் பலர் நினைக்கின்றோம், இதுதான் எனக்கு செய்ய முடியும், இதுதான் நமக்கு முடிந்தது, நான் ஏன் அதை செய்ய வேண்டும், நான் ஏன் இதை செய்ய வேண்டும் என்று நமக்கு நாமே கேள்விகளும் கேட்டுக்கொள்வோம். கடமை என்பது என்ன? நமக்கு வகுத்த குடும்ப கடமைகள், தொழில் கடமைகள், நமது சமூக கடமைகள் என்று 3 விதமான கடமைகள் இருக்கின்றன. இவற்றை யாருக்காகவும் நாங்கள் செய்யக்கூடாது, நாம் உணர்ந்து செய்ய வேண்டும். அதை மேலே ஒருவன் பார்த்து கொண்டிருக்கிறான். அந்த கடமைகளை சரியாக செய்ய நமக்குரிய அந்த பலன் அங்கு எழுதப்படுகின்றது. இங்கே நம்ம யாரும் கண்டுகொள்ளாவிட்டாலும் சரி, யாரும் உதவி செய்யாவிட்டாலும் சரி, இந்த ஆன்மா எப்பொழுதுமே அற்புதமாக பிறந்து கொண்டே இருக்கும். இந்த ஆன்மாவுக்கு அழிவே இல்லை. இது நமது உடல் ஒரு கூடு, இது அழிந்துவிடும். ஆனால் ஆன்மா அழியாது. இந்த ஆன்மா நல்லதை நினைந்து நல்லதை செய்து நல்லதாக இருக்கின்ற பொழுதெல்லாம் அந்த ஆன்மாவுக்கு மிக மிக உன்னதமான சக்தியை இறைவன் கொடுத்து கொண்டே இருப்பான். எனவே நமக்கு வேண்டிய வாழ்வியல் தர்மங்களை சரியாக முறையாக நாம் தவறில்லாமல் செய்து கொண்டிருக்க வேண்டும். நாம் மற்றவர்களுக்காகவோ மற்றவர்களுக்கு எங்களை பாராட்டப் போகின்றார்களாகவோ இல்லை மற்றவர்கள் நம்மை பார்த்து நமக்கு உதவி செய்ய போகின்றார்களோ நாங்கள் இந்த கடமைகளை செய்யக்கூடாது. நமது உழைப்பின் மூலமாக, நமது நடைமுறையின் மூலமாக இந்த கடமை நமக்கு முற்று முழுதாக வெற்றியையும் மேன்மையையும் தரும். அதை நாம் சரியாக செயல்படுத்திக் கொள்வோம். நன்றி. யாடியா T5L மகிழ்ச்சி நிறைந்த நீண்ட பயணத்திற்கு.